ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி ஒப்பந்தம் 90% முழுமையடைந்து விட்டாலும் மீதமுள்ள 10%-த்தில்தான் உக்ரைன் தலைவிதி உள்ளதாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி கருத்து தெரிவித்துள்ளார். 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் முயற்சித்து வருகிறார். இதற்காக 20 அம்சங்கள் கொண்ட அமைதி ஒப்பந்தத்தை டிரம்ப் பரிந்துரைத்தார். இந்த ஒப்பந்தம் தொடர்பாக ரஷ்யா உக்ரைனுடன் அமெரிக்க குழு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. ஆனாலும் அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக இன்னும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியதாவது: அமைதி ஒப்பந்தம் 90% தயாராகிவிட்டது, 10% மீதமுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு உக்ரைன் 10% தொலைவில் உள்ளது. அந்த 10% தான் அமைதியின் தலைவிதியையும் உக்ரைன் மற்றும் ஐரோப்பாவின் தலைவிதியையும் தீர்மானிக்கும். போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் விரும்பினாலும் எதிர்கால ஆக்கிரமிப்பை தடுக்க எந்தவொரு தீர்வும் வலுவான பாதுகாப்பு உத்தரவாதங்களின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்றார். உக்ரைனின் நீண்டகால பாதுகாப்பை பலவீனப்படுத்தக்கூடிய அல்லது ரஷ்யாவை தூண்டிவிடக்கூடிய சலுகைகள் மூலம் அமைதி ஒப்பந்தம் ஏற்படக்கூடாது என்றும் அவர் அப்போது தெரிவித்தார்.